ஸ்வானத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய திமகே தன்னோ பைரவ பிரச்சோதயாத். கோயிலுக்குள்ளே வந்தோன்னே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், என்னன்னு தெரியல. ஆனால் இத்தனை ஜனங்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனையோ எதிர்பார்ப்புகளோட மனிதர் வாழ்க்கையில் ஆசைகள் நிராசையாகிறத அவன் கண்கூட பார்க்குறான். ஆனால் அது எல்லாத்தையும் பைரவர் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் இவ்வளோ ஜனங்களும் இந்த வெயில் பார்த்திங்கன்னா உச்சி வேலை வந்துருச்சு, பயங்கரமாக வெயில் கொளுத்திட்டு இருக்கு. இதுலேயும் இவங்க ஒரு நம்பிக்கையோட, எல்லா மக்களுமே ஒரு நம்பிக்கையோட சந்தோஷத்தோட நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தோஷத்தோட மன நிறைவோட எதிர்பார்ப்புகளோட தீபம் போடுறாங்க. அது வெளியே பார்த்தீங்கன்னா உங்கள் விளக்கு போடுறத பார்த்தாவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் இந்த மாதிரி எந்த கோயிலையுமே பார்த்ததில்லை. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம். பைரவர் கோயிலுக்கெலாம் போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி விளக்கு போடுறத பார்த்ததில்லை. அதனால் பைரவர் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாமளும் என்ன செய்வோம், பைரவரை மனசார நெஞ்சார கும்பிட்டு நம்ம குருவுக்கும் அவரோட பாதங்களை பணிஞ்சு பைரவரோட ஆசீர்வாதம் நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன். மிக்க நன்றி. நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.